வணக்கங்க. இதோட நிறுவனரை சந்திக்க போகிறோம். வணக்கங்க சார். வணக்கம் சார். விக்டர் மிஷன்ஸ் அதிபர் வந்து இப்போ சேலத்தில் விக்டர் மிஷன் உருவானதை பற்றி நம்மகிட்ட பகிர்ந்து போகிறாரு. சார் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? விக்டர் மிஷன் நிறுவனத்தை நான் 1984ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டேன். கிராம மக்களின் சுய தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டது. குறைந்த முதலீடு போதும் என்ற நோக்கத்தின் காரணத்தினால் எளியவர்களும் இத்தொழிலை தொடங்கலாம் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. அந்த விக்டர் மிஷன்ஸ் அமைக்கிறதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணோம்? மிக மிக குறைந்த முதலீடு இருந்தால் போதுமானது. 2 அடிக்கு 2 அடி சிறிய இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம். மிகவும் எளிமையான மெக்கானிசம் என்பதால் படித்தவர்கள் படிக்காத பாமர மக்களும் எளிதாக இயக்கலாம். அந்த குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறீங்க. இப்படி இந்த மிஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லைசன்ஸ் ஏதாச்சும் உரிமை ஏதாச்சும் வாங்கணும்? லைசன்ஸ் தேவையில்லை. சிங்கிள் ஃபேஸ் மின் இணைப்பு வாங்கினாலே போதுமானது. சார், இந்த விக்டர் மிஷனோட சிறப்பு அம்சங்கள்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? விக்டர் மிஷனுடைய சிறப்பு அம்சங்கள், முதலாவதாக சிங்கிள் ஃபேஸ் மின் இணைப்பில் இயங்குவதால் 3 ஃபேஸ் தேவையில்லை. இதனுடைய அரை பகுதி களினால் இருப்பதால் அரைக்கக்கூடிய தானியங்களின் ஊட்டச்சத்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இது மாவு உபரியாக கிடைக்கும். மற்ற மிஷினை காட்டிலும் நம்ம விக்டர் மிஷின் அரைக்கும் பொழுது தரமும் கூடுதலாக கிடைக்கும். விக்டர் மிஷன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க என்னென்ன வழியில் வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? எங்களை வந்து இந்த விக்டர் மிஷன் அமைப்பதற்காக நாடி வருவோரிடம் பேங்கை அணுகி தமிழ்நாடு அரசு மூலம் மானியத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெற்று இந்த மிஷன் அமைப்புக்கு மகளிர் சுயஉதவி குழுக்கள், சிறுதொழில் முனைவோர் அனைவருக்கும் உதவி புரிந்து வருகிறோம். விக்டர் மிஷன்ஸில் எத்தனை வகையான மிஷின்கள் இருக்குது, அதோட அரைவைத்திறன் என்ன, அதுக்கு எவ்வளோ மின்சார செலவாகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? எஸ், கண்டிப்பாக சொல்கிறேன். முதலாவதாக விக்டர் மினி மாமில், இது சிங்கிள் ஃபேஸில் 2 HP மோட்டரில் இயங்கக்கூடியது. இதனுடைய அரைவைத்திறன் மணிக்கு 50 கிலோ ராகி, 30 கிலோ கோதுமை, அரிசி பருப்பு வகையில் 40 கிலோ அரைக்கக்கூடிய திறன் கொண்டது. 1 மணி நேரத்தில் ராகி 50 கிலோ அரவை செய்தால் இதன் மின்சார செலவு 2 யூனிட் ஆகும். ஸோ இந்த 2 யூனிட்டுக்கு செலவு 8 ரூபாய். 75 கிலோவுக்கு 1 ரூபாய் வீதம் வசூல் செய்தால் 75 ரூபாய் வருமானம் கிடைக்கும். ஸோ 75 ரூபாய் வருமானத்தில் 8 ரூபாய் செலவு போனால் 65 ரூபாய் மீதம் நீக்கும். ஸோ 1 மணி நேரத்தில் இந்த மிஷினை அரவை செய்யும் பொழுது குறைந்தபட்சம் 5 ரூபாய் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஸோ நவீன கிரைண்டர் மூலம் இட்லி மாவு அரைப்பதற்கு 1 மணி நேரத்தில் 50 கிலோ இட்லி மாவு அரைத்து முடிக்கலாம். ஸோ இந்த 50 கிலோ அரைக்கக்கூடிய மின்சார செலவு வெறும் 2 யூனிட் தான் வரும். இதே வெட் கிரைண்டர் செய்யும் பொழுது 8 மணி நேரத்தில் 50 கிலோ மாவு அரைக்கக்கூடும், 16 யூனிட் செலவாகும். ஸோ இது 2 யூனிட்டிலேயே 50 கிலோ இட்லி மாவு ஆட்டக்கூடிய திறன் உள்ளது. 50 கிலோவுக்கும் 3 ரூபா வீதம் 150 ரூபா வருமானம் கிடைக்கிறது. 2 யூனிட் மின்சாரம் 8 ரூபாய் போனால் 150 ரூபாய்கள், 8 ரூபாய் போனால் 142 ரூபாய் 1 மணி நேரத்தில் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது. விக்டர் மாவுமில்லை பற்றி, மினி மாவுமில்லை பற்றி சொன்னீங்க. அதோட செயல்முறை எழுத்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? தாராளமாக செஞ்சு காமிக்கலாம். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி, விக்டர் மினி மாவுடைய கெப்பாசிட்டி 15 கிலோ தானியத்தை இதில் கொட்டி வைக்கலாம் அட் டைமில். ஸோ நீங்கள் மோட்டர் ஸ்டார்ட் பண்ண உடனே லோடு திறந்து விடுற பகுதி இந்த பகுதி லோடு திறந்து விடலாம். எந்த அளவுக்கு மோட்டர் எடுக்கக்கூடிய திறன் இருக்கோ அந்த அளவுக்கு லோடு திறந்து விடலாம். ஸோ ரொம்ப நைஸாக வேணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் ஓவராக டைட் வச்சா நைஸ் வரும். கொஞ்சம் ரஃபாக வேணும்னா இதை லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரஃபாக கிடைக்கும். ஸோ இது மணிக்கு 60 கிலோ ராகி அரைக்கக்கூடிய திறன் கொண்டது. அவரை, துவரை, உளுந்து, பயிர் வகையெல்லாம் 2ஆக உடைக்கணும்னா இது லூஸ் பண்ணி விட்டால் ஈஸியாக 2ஆக உடைச்சு விட்டுரும். உளுந்து பயிர், அவரை, துவரை, உளுந்து பயிர் வகைகள் பூரா 2ஆக உடைக்கலாம். இப்போ கோதுமையை ரவையாக்கணும், லைட்டாக டைட் வச்சுட்டா ரவையாக வரும். ஸோ ரொம்ப நைஸாக வேணும்னா ஓவராக டைட் வச்சிங்கன்னா நைஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லோடு திறந்து கொடுக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது நைஸ் ரஃப் மாவு. இது வழியாக மவுத் வழியாக வேறு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்டோன் உள்ளது. மேல்கல் ஃபிக்ஸடாக இருக்கும், கீழ்கல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மோட்டர் ரன் பண்ணும்போது கீழ்கல் தான் ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேட் ஆகிற கல்லை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைட் வைக்கும்போது கீழ்கல் மேல்கல்ல டச் பண்ணி ஆகிடுது. ஸோ இயந்திரங்கள் பழைய காலத்தில் பெரியவங்க எப்படி இயந்திரங்கள் யூஸ் பண்ணாலும் சேம் மெக்கானிசம். அன்றைக்கி பாட்டி இயந்திரங்கள்லாம் கையில் பிடிச்சி சுற்றுச்சு, பாட்டியை ஓரம் கட்டிட்டு மோட்டர் வச்சாச்சு. இதுதான் மெக்கானிசம். ஸோ பாட்டிக்கு பதிலாக மோட்டர் ஒர்க் பண்ணுது. கல் தேய்மானம் ஆச்சுன்னா அவங்க காடி குறைஞ்சிரும். அந்த சமயத்தில் லேட்டாக அரைக்கும். இப்போ 50 கிலோ அரைக்கக்கூடிய ராகி 40 கிலோ ஆகி 30 கிலோ வந்துடும். ஸோ லேட்டாக அரைக்குதுன்னா கல் தேஞ்சிட்டுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் கல்லை கழட்டி அதில் காடி 6 காடி இருக்குது, அந்த காடி மட்டும் வெட்டி விட்டு மறுபடியும் நீங்களே மாட்டிக்கலாம். நாங்கள் ஒரு முறை வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டா லைஃப் பூரா நீங்களே அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு முறை நாங்கள் ஒரு ஃபிட்டிங்கு ஒரு சர்வீஸ் ஒன்று சொல்லித்தரோம். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றோம். நீங்களே எல்லா ஒர்க்கும் செய்யலாம். எங்களை நாட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்றோம். ஸோ அதுவே போதுமானது. லைஃப் பூரா நீங்களே பார்த்துக்கலாம் மெயின்டெனன்ஸ். சார், இந்த மினி மாவு பப்ளிக் அதிகம் விரும்புறதுக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறேன்? இது ஸ்டோனில் கிரைண்ட் பண்ணுறதுனால இதனுடைய அரைக்கக்கூடிய மாவுடைய
தன்மை வந்து மாறாமல் இருக்கும். ஸோ நேச்சர் ஆஃப் டேஸ்ட், ஒரிஜினாலிட்டி. ஸோ இதில் அரைக்கிற கடல மாவு ஹீட் இல்லாமல் வர்றதுனால பலகாரம் செய்யும்போது அந்த கடல மாவு எண்ணெய் குடிக்காது, அதிகமாக உறிஞ்சாது. ஸோ அதனால் பலகாரம் கெட்டு போகாது, 1 வீக் ஆனாலும் பலகாரம் கெட்டு போகாது. ஸோ இதில் அரைக்கக்கூடிய மாவை பலகாரத்தை செய்யும்போது எண்ணெய் சேவிங் ஆகும். ஸோ உதாரணமாக 1 லிட்டர் எண்ணெய் சேவ் ஆகும்னா அந்த பர்டிகுலர் மாவுக்கு இதை யூஸ் பண்ணால் 700 மில்லி தான் சேவ் ஆகும். ஸோ 300 மில்லி அவங்களுக்கு சேவிங் கிடைக்கும், பலகாரம் கெட்டு போகாது. இந்த மாய்ச்சர் கண்டென்ட் இல்லாதனால அதிகமாக எண்ணெயை உறிஞ்சாது. ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும். இப்போ பூந்தி செய்கிறாங்கன்னா பூந்தியோட ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஏன்னா எண்ணெய் வந்து டேஸ்ட்டை மாறிடும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஹீட் ஆகும்போது மாவு என்ன ஆகும்னா மாய்ச்சர் ஆகி அந்த மாய்ச்சர் எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிடும். உறிஞ்சி வந்து டேஸ்ட்டே மாறும், பலகாரத்துக்கு டேஸ்ட்டே மாறும். இப்போ போண்டா சுடுறாங்க இருக்காங்க, இப்போ வில்லேஜில் போண்டா சுடுறதுக்கு நிறைய மாவு அரைக்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க என்னென்ன விட்டமின் அரைச்ச மட்டும் 10 போண்டா அதிகமாக கிடைக்குது. அதுக்கு என்ன காரணம்னா எண்ணெய் குடிக்காத ஒன்று மாவு ஒவ்வொரியாக கிடைக்கும். அதாவது 5 கிலோ மாவு 5 கிலோ தான் கிடைக்கும், பட் வால்யூம் ஆஃப் ஃப்ளோ அதிகமாக குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ சப்போஸ் பெரிய மில்லில் ஒருத்தர் அரைக்கிறார், கோதுமை அரைச்சிட்டு வராரு, அவர் பக்கெட் நிறையா காமிப்பார். நம்ம மிஷினில் அரைக்கும் போது அதே அளவு பக்கெட்டில் வழிஞ்சு வரும், எக்ஸ்ட்ரா கூடுதலாக பாத்திரம் வாங்குவாங்க. என்ன காரணம்னா மாவு ஒவ்வொரியாக அரைக்கும், கூடுதலாக நைஸ் அரைக்கிறதுனால வால்யூம் ஆஃப் ஃப்ளோர் அதிகமாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன விக்டர் மிஷினில் மட்டும் அதிகமாக மாவு கிடைக்குன்னா இது கொடுக்கல, இது அரைக்கக்கூடிய தன்மையினால கூடுதலாக கிடைக்குது. அதான் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ மக்கள் ஏன் விரும்பி வராங்கன்னா டேஸ்ட்டுக்காகவும், பலகாரம் இருந்துச்சுன்னா பலகாரம் கெட்டு போகிறதில்ல, சப்பாத்தி செஞ்சால் சாஃப்டாக இருக்குது. இப்போ பெரிய பெரிய கம்பெனிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க என்னன்ட்டு அதில் அரைச்சது நவீன எந்திரத்தில், எந்த நவீனம் என்ற இந்த கல்லில் தான் அரைக்கிறது அத்தனை கம்பெனியும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை கம்பெனியும் இதில் தான் அரைக்கிறாங்க. பேர் வேற வச்சு தான் இப்போ சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா இந்த கல்லில் அரைக்கக்கூடிய தன்மையினால நேச்சர் ஆஃப் டேஸ்ட்டுக்காக மக்கள் விரும்பி இது நாடி வராங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதில் மாவு கூடுதலாக கிடைக்குதா, சப்பாத்தி நல்லா இருக்குமா, களி செஞ்சால் கெட்டு போகாமல் இருக்குமா. உதாரணமாக ஒரு வில்லேஜில் பெரிய மில்லில் அரைக்கலாம் வச்சுக்கோங்க, 1 டேல ஸ்பாயில் ஆகிடும், இந்த கறி உருண்டை ஸ்பாயில் ஆகிடும். இதில் அரைக்கக்கூடிய விக்டர் மிஷினில் அரைக்கக்கூடிய மாவு 3 நாள் 4 நாள் தண்ணியில் போட்டால் ஊறி போனால் கிட்டே போகாது. ஸோ அப்போ வில்லேஜில் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒரு வீட்டில் 1 உருண்டை களி மீதியானாவே அந்த கிராமத்தில் 300 வீடு 300 உருண்டை களி மீதியாகும். நீங்கள் நினச்சி பாருங்கள், பொருளாதாரத்தில் இந்த மாதிரி மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணலாமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதே போல் 3 ஃபேஸ் கரண்ட் இருந்தால் தான் பெரிய மில்லில் ஓடும். இது சிங்கிள் ஃபேஸில் ரன் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா 3 ஃபேஸ் தேவையில்லை. நீ வந்து 10 HP மோட்டர் வாங்கி 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பொருளை ஒரு சின்ன மிஷினு சின்ன ஹார்ஸ் பவரில் செய்துன்னா கம்பேரிங் வித் ப்ராஃபிட் பார்க்கும்போது இதுதான் 100% ப்ராஃபிட். நீ 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபா சம்பாதிக்கிறத விட 10,000 ரூபாயில 100 ரூபா சம்பாதிக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க, 3 லட்சம் ரூபாய் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ ரிஸ்க்கு. இது 10,000 rupeesல 100 ரூபாய் ஈஸியாக earn பண்ணலாம் வித்தவுட் எனி நாலேஜ். எந்த அனுபவம் தேவையில்லை, இன்னசென்ட் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதே போல் இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணும்போது குழந்தை தூங்கிட்டு இருக்கும், மிஷினை ஆஃப் பண்ணால் குழந்தை கத்தும். என்ன காரணம்னா இதனுடைய இனிமையான சவுண்டு, சவுண்ட்லெஸ். பக்கத்து வீட்டுக்கே காது கேட்காது. மிஷின் ஓடலாம், அப்படி ஒரு மிஷின் ஓடுங்க, ஆனால் பக்கத்தில் விட்ட மிஷின் ஓடிட்டு இருக்கும், குழந்தை தூங்கிட்டு இருக்கும். இவங்க சொல்லுவாங்க இந்த மிஷின் போட்டால் தான் குழந்தை தூங்கும். என்ன காரணம்னா அது இனிமையான சவுண்டு, நாய்ஸ்லெஸ். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா அகமத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ பங்காளி வீட்டில் இருக்காரு, பெரிய மிஷின் போடுறதுன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், ஓட்ட முடியாது. அதே சமயத்தில் விட்ட மிஷினை யார் வேணால் எங்கே வேணால் போடலாம், தெர் இஸ் நோ சவுண்டு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நேச்சர் ஆஃப் டேஸ்ட், சவுண்ட், லோ இன்வெஸ்ட்மெண்ட், மோர் ப்ராஃபிட். இதுதான் மெயின் தீம். இன்னொன்று அந்த டேஸ்ட்டுக்காக மக்கள் இதுதான் நாடி வருவாங்க. நீங்கள் 5 கிலோமீட்டர் 6 மீட்டர் தூரமாக இருந்தால் கூட விட்ட மிஷின் எங்கே ஓடுதுன்னு தேடிட்டு தான் வருவாங்க. என்ன காரணம்னா அதனுடைய டேஸ்ட், நேச்சர் ஆஃப் ஃபுட்டு, அதுக்காக தான் விரும்பி வராங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வில்லேஜுக்கு எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு எடுத்து சொல்லி இதை நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் இது மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. 26 வருஷமா படாத பாடுபட்டு எல்லா ஃபீல்டுக்கும் போய் இப்போ எல்லாத்தையும் எடுத்து சொன்னோன்னே இப்போ அவங்க புரிஞ்சுக்காங்க, ஆமாம் விட்ட மிஷின் நல்லா இருக்கும், இதில் அரைச்ச உணவு பொருள் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையான உணவு இதுதான். சத்து மாவெல்லாம் சத்து மாவல்ல, விக்டர் மிஷின் அரைத்தால் மட்டுமே சத்து மாவு கல்லினால் அரைப்பதால் ஒன்றும் மாத்திரமும் கிடையாது. கல்லினால் அரைக்கிறதுனால சத்து மாவு, மற்றவையெல்லாம் செத்த மாவு. ஏன்? டியூ டு ஹீட், ஓவர் ஹீட் ஆகுதுனால செத்து போகுது. இது நேச்சர் ஆஃப் டேஸ்ட் கொடுக்குது. அது ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ் பாயிண்ட். ஸோ கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், விக்டர் மிஷினிலேயே குடி போக வேண்டாம். ஏன்? நீ பாடுபட்டு தேடிய உணவை ஒழுங்கா அரிசி சாப்பிடலாம், வேஸ்ட் இல்லையா? உண்மையான உணவு இதில் கிடைக்குது. ஸோ அப்போ எல்லா வில்லேஜுக்கும் அவசியம் தேவை. 3000 வீட்டுக்கு ஒரு மிஷின் தேவை, 3000 கோழி இருந்தால் அந்த பண்ணைக்கு ஒரு மிஷின் தேவை, 30 பசுமாடு இருந்தால் ஒரு விட்ட மிஷின் தேவை. ஏன்? அந்த பசுமாடு இதை அரைச்சி சாப்பிடும்போது கூடுதலாக பால் கொடுக்குது, திக்னஸ் பால் கிடைக்குது. ஸோ உண்மையிலேயே 30 பசுமாடு, 3000 கோழி, 300 வீடு இருந்தால் ஒரு விட்ட மிஷின் கட்டாயம் தேவை, எல்லா கிராமத்துக்கும் தேவை. சார் இப்போ பேசும்போது இந்த மிஷின் உணவு தானே அரைக்கலாம்னு சொன்னீங்க.
உணவு தான் இல்லாமல் வேற என்னென்ன பொருட்கள் அதில் அரைக்கலாம்னு சொல்லுங்க சார். மற்ற நாட்டு மருந்து தயார் பண்ணுறவங்களுக்கு நார், வேறு, கண்ணாறு, பூச்சாங்கொட்டை, மஞ்சள், விரடி மஞ்சள் எல்லா இதுலேயும் அரைக்கலாம். கூடுதலாக சாக்பீஸ் கம்பெனி அது வந்து சுண்ணாம்புக்கல் அரைக்கலாம். சாக்பீஸ் கம்பெனிக்கு சுண்ணாம்புக்கல் அரைக்கலாம். அது இல்லாமல் தேங்காய் ஓட்டு அரைக்கலாம். ஃபெல்ஸ்பரு, மேக்னசைட்டு, அதே மாதிரி இது கார்பன் இண்டஸ்ட்ரீஸுக்கு கட்ட கறி இருக்கு இல்லையா, அந்த கறியை அரைக்கலாம் கார்பன் இண்டஸ்ட்ரீஸுக்கு. இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகும். மினரல்ஸு, டாலமைட்டு, ஃபெல்ஸ்பேரு, மேற்கொண்டு தேங்காய் ஓடு, செங்கல்லாம் அரைப்பாங்க. சில மூலிகைக்காக செங்கல்லாம் பவுடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சோப் ஸ்டோன் ஒரு பவுடர் இருக்குது, சோப் ஸ்டோன் பவுடர். அது வந்து சோப்புக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஸ்டோனையும் அரைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹார்ட் ஸ்டோன். ஸோ வைரத்தால் அரைக்கலாம்னு சொன்னாங்க. அதுபோல் கல்லால் இருக்கும். இது நைஸாக அரைக்க முடியும். மேற்கொண்டு இது வந்து ஈஸியாக லேபர் தேவையில்லை. ஸோ நான் செய்ய வேண்டிய வரையும் ஒரே மிஷினில் ஒரே ஆள் இருந்தால் போதும், அதிக ஆள் தேவையில்லை. ஸோ ஈஸியாக மல்டி பர்பஸ். ஸோ இது வந்து தானியங்கள் மட்டும் இல்லாமல் மல்டி கிரைண்டிங்காக என்ன வேலை இருந்தாலும் செய்யலாம். கிரைண்டிங் பர்பஸுக்காக வெட் ஆர் ட்ரை ஆர் கெமிக்கல் பவுடர் ஆர் ஸ்டோன் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். இது ஈஸி டு மூவ். இது வந்து அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி அவங்களே செய்யலாம். எல்லா ஒர்க்கும் அவங்களே செய்யலாம். இந்த மிஷின் யார் இடத்துல பயனாக இருக்கிறதா நீங்கள் சொல்லுங்கள். எஸ்பெஷலி மகளிர் சுயங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். எப்படின்னு கேட்டால், இப்போ அவங்க வந்து வேறு இடத்துல ஒரு பொருளை, ஒரு கோதுமையை வாங்கி அரைச்சி பாக்கெட் பண்ணி அதை சேல் பண்ணும்போது இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்குது. அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியல. அதே விக்டர் மிஷினை போட்டு செய்யும்போது குவாலிட்டியும் கிடைக்கும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் குவாலிட்டி ப்ராடக்ட்னால ஈஸியாக மகளிர் குழுக்கள் அவங்க ப்ராடக்டை ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஈவன் கவர்மெண்ட் சொசைட்டிஸு, மார்க்கெட்டிங் சொசைட்டிஸு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஈஸியாக அவங்க மகளிர் குழுக்களில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த விக்டமில் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஈஸியாக மார்க்கெட் பண்ணலாம் சேல்ஸுக்காக. நாங்கள் அவங்களுக்கு பேங்க் ஃபைனான்ஸுக்காக கவர்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணி பேங்க் ஃபைனான்ஸு ஈஸியாக கொடுக்குறோம். பேங்க்லையும் ஈஸியாக மகளிர் குழுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது பெஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மகளிர் குழுக்கு இது ஒரு வர்த்தகம் சொல்லலாம். சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்கிற மாதிரி வருங்க. ரைட்டு. இதே லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறேன். செய்யலாம். ஒரு 5 ஹெச்பியில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இருக்குது, 10 ஹெச்பியில் இருக்குது, 15 ஹெச்பியில் இருக்குது, 20 ஹெச்பி இருக்குது. பெரிய கம்பெனியெல்லாம் 20 ஹெச்பி தான் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க லார்ஜ் ஸ்கேலில் டன் கணக்கில் வச்சு வெளியே மாநில